என்ன சொல்லு. ஏரி வேலையை இப்ப 3 ஷிஃப்டா செய்யறாங்க. ஏரி வேலை 3 ஷிஃப்ட் ஆகி போச்சா? முதல் ஷிஃப்ட் வீட்டுல இருக்கிற மாட்டை பிடிச்சுமா ஏரியில காட்டணும். ரெண்டாவது ஷிஃப்ட் அப்பதான் போட்டா பிடிச்சிட்டு ஏரி உள்ள போவாங்க. ஏரி உள்ள போன உடனே வீட்டுக்கு தேவையான வெறும் பொருட்கள். மூணாவது ஷிஃப்ட் 12 மணிக்கு மேல 11:30 ஆகும். அன்னைக்கு தான் அந்த கடப்பாடு எடுத்துக்குவாங்க. அன்னைக்குள்ள கிளக்டர் வருவார், எல்லாருக்கும் பாயிண்ட் போட்டு கொடுத்துட்டு போயிடுவாரு. ஏமா இவங்க அந்த கடப்பாடு எடுத்து குத்துவாங்க பாருங்க. ஒரு குத்துனாங்கன்னா கொஞ்ச நேரத்துல அவ்வளவு மண்ணு வாங்கிடுவாங்க. வீசுற மண்ணு மேல வெறுப்பு மேல போய் வீயும். அந்த அளவுக்கு எதிர்பார்க்கறேன். அவங்க குத்து கீழ மொனப்பில்லு கூட அசராது. 2 நாள் எடுபடி பார்த்து 1 மாசமா எடுத்துட்டு இருப்பாங்க. அத்த மம்சில கடப்பால குத்திட்டாங்களா? இது மட்டும் தான் நடக்குதா? இந்த வாரி அந்த தாளால போட்டு அப்புறம் இவங்க எல்லாரும் லைன்ல நின்று இருப்பாங்க கரை மேல. அது தூங்குறப்ப என்னவோ 3 கட்டி இருக்கும். அந்த கரமல போடுறப்ப என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இருக்கும்? ஒரு புடி மண்ணு தான் இருக்கும். வந்து கூப்பிடுவாங்க பாரு, என்ன வாங்க போகுன்றா. ஏரி உள்ளக்கிற மண்ணு கரை மேல போறதுக்கு 1 மாசம் ஆகும். 1 மாசம் அதுமே கொட்டிட்டு அதோட அவங்களுக்கு கிருன்னு ஆயிடும். ஏன்னா இவங்க 30 தாள மண்ணு வாரி போட்டுக்கிறாங்களா, எல்லாரும் இடுப்பு நோவு வந்துடும். அதோட வெயில் உச்சி வெயில் ஆயிடும். இவங்க எல்லாரும் நல்லா ஒரு முள்ளு மரமா நொனா மரமா என்ன பண்ணுவாங்க, நேரா பார்த்து உட்காருவாங்க. தனித்தனியா உட்கார மாட்டாங்க. தனித்தனியா உட்காந்தாங்கன்னா இவங்க சூத்துக்கு ஆகாது. ஐயா எல்லாரும் கும்பு கூடி ரவுண்ட் ரவுண்டா ஒரு 10 பேரை உட்காருவாங்க. கும்பலா உட்காந்து என்ன பண்ணுவாங்க, அப்படி கூட இவங்க சூத்துக்கே உட்காராது. எத்து மாறாங்களா கால ஆன கூட கவுத்துட்டு மேலே ஏறி உக்காந்துக்கின்னு என்ன பேசுவாங்கன்றா. என்ன பேசுவாங்க? ஏய் கோயிந்தமா, அந்த முனிமா பொண்டாட்டிய முனிமா வீட்டுக்காரன் அவன் வச்சுருக்கிறாண்டி, இவ பொண்டாட்டி அவன் வச்சுருக்கிறாண்டி. இந்த கதையா பேசுவாங்க. இவங்க பேசிட்டு ஊர் உள்ள வந்தாங்கன்னா இந்த வீட்டுல இருக்கிற குண்டா எதிர் வீட்டுக்கு பறக்கும். எதிர வீட்டுல இருக்கிற குண்டா அந்த பக்கம் பறக்கும். அது மட்டுமா நடக்குது. ஐயோ இத பேசிட்டு அப்படியே ஊர் உள்ள போயிடுவாங்க. ஐயோ என்னாடிய அவன் பொண்டாட்டி தாலி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாலாமே அப்படி இதெல்லாம் பேசிக்கின்னு வருவாங்க. குடும்பக்காரி ஏரி வேலை தான் பேசுறாங்க. ஏரி வேலைக்கு போறதுங்க வேலை செய்யறது கிடையாது. யாரு வீட்டு குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம், அப்படிதான் நடந்துக்குது. ஆமா, அந்த ஏரி வேலை ஏங்கல் இவங்க தாத்தா தான் ஏரி வேலை கிளர்க்கு எங்க ஊருக்கு. அவங்க தாத்தா நான் நோட்டி எதிர கணக்கு போடல. அவங்க போகும் பாரு, ஏமா ஏரி மொழிய 2 பொம்பளைக்கு தாளை மலா அவங்களே. ஆமா, என்னான்னு காட்ட என் வீட்டுக்கார தேடி எடுத்து மாட்டாச்சு. இப்ப நீ கேக்கலாம், உன் பொண்டாட்டி யாரு வச்சிருக்குன்னு. என் பொண்டாட்டி எதிர் வீட்டுக்காரன் வச்சிருக்காரு. கேளு, அவன் வீட்டு வேலைக்கு மாட்டேன்னு சாமான கை வரத்துக்கு. எங்க அதிகமா இருப்பாங்க. நதிக்கரை எங்க நாம் செல்ல வேண்டியது. மாடா
இருக்குது அவனே கேக்குறான் ஒரு நாளைக்கு ஒரு அடி பவர் கம்மியா இருக்குது தாத்தா வந்து கையை சின்ன தொட்டில காமிக்கிறேன் அங்க போனா ஏரியில குளம் வெட்டி வச்சுக்கிறாங்க குளத்துல எடுத்து மாட்டு விட்டா அது நல்லா கேட்டு 3 வரைக்கும் உள்ள விட்டு புடிச்சிட்டு ஏய் நான் என்ன மாடுறேன் ஏய் அவளுடைய பின்னேக அப்படி இருக்குடா அவளுடைய முன்னேக எப்படி இருக்கும் இந்த கர்மத்தை யார் கேட்டீங்க அவர் முன்னேக பார்க்கணும்னா போய் பார்த்தா தான் தெரியும் ஏய் எப்படி அவளை பிடிக்க முடியுமா குறுக்கே சென்று பிடிக்கணும் அது கூடாது அது தாங்காது காம்புதானே முட்டி வச்ச முட்டிய முட்டி அழகாக நறுக்கிருக்க வந்துவிட்டோம். இப்போது இடத்துக்கு வெட்டிக்கு செல்ல வேண்டும். அப்பா ஏய் ஒரு பெண்ணை பிடிக்கணும் எப்பறா பிடிக்கிறது நீங்களே சொன்னீங்க என்ன சொன்ன குறுக்கே சென்று நறுக்குது நறுக்கு இதுதாங்க அந்த நதுக்கு இதானா என்ன பண்றா ஐயா அந்த இரும்பு துண்டை பார்த்து இந்த காந்தகம் எனக்கு இருக்குண்டா கண்ணே இசிக்கும்பா இசிக்கும் என்ன இதுதான் அந்த நிலைமை இருக்கிற சமாதானம் இருக்கு ஆமா ஏய் நான் சொன்ன வேலையை நீங்கள் இருவரும் மிக சிறப்பாக செய்து முடித்து விட்டீர்கள் ஆமாங்க நான் போயிட்டு வரேங்க கிளம்பு ஏய் மையா நீ கிளம்பு யாரா போடா போ போடா டாமா ஏய் போ டாமா ஏய் போ போனா போ மாடா பெண்ணே என்னங்க யார் இவருடைய பேர் என்ன என்னுடைய பெயர் தான் முள்ளுவாடி பாலாஜி நீதான் முள்ளுவாடி பாலாஜி தெரியாத 9 வருஷம் வச்சுக்கிறா போ ஐயா அப்ப ஏன் பேரு கேட்கலையா உன் பேரை நான் கேட்கவே இல்லை ஓடி போ சரி போயிட்டு வரேன் 9 வருஷமா அவனையே வச்சுக்கிறா பெண்ணே என்னங்க என்னங்க என்னடா நீங்க தானே கூப்பிட்டீங்க நீரை கூப்பிட்டு அவரடா அவளு தானா முடிஞ்சா ஒரு கப் காஃபி காஃபியா சரி பெண்ணே என்னங்க என்னங்க என்னடா நீ தானே கூப்பிட்ட நீரை கூப்பிட்டு அவரடா மேல 2 ஆம்பளை இருக்கிறாங்க யாருன்னு பேர் விட்டு கூப்பிட அவளு தானா அவளுக்கா அவளு தானா முடிஞ்சா ஒரு கப் காஃபி காஃபியா பெண்ணே என்னங்க நான் சௌடியா கவுரியா ஒத்தனா வர வச்சு கேக்குறியா? நான் கூப்பிட்டு அவரடா ஒண்ணு கூப்பிடுறடா ஏய் போ வா போன்னு சொல்றேன் போ எம்மா சதா வந்துக்கிறான் அப்ப இவங்க சதானா உங்க ஜெயம் ரவியா கோடி கோடி அப்படி கவிதையே தெரியுமா என்ன இவங்க சதா உங்க ஜெயம் ரவிய அது தெரிஞ்சா நான் இவங்க பெட்ரூம்ல பத்துனுக்குறாங்க ஜெயம் ரவி ஓட்டின்னு கவுத்துல ஏறுவாரு அவன் ஆளு ஒளியாருன்னா கவுத்துல இறங்கிட்டாங்க இவனை எந்த கவுத்துல இறக்குறது ஐயா அது ஒச்சுக்குமா ஆளுக்கு இந்த கணத்துல தூர் வர ரோப் இல்ல அப்படியே அப்படியே ஏற்றிடுறாங்க உன்ன அப்புறம் சண்டை வந்துட்டு ட்ரெயின் பண்ணி ஏறி காட்டு உள்ள குதிக்கிறீங்க 2 பேர் கட்டி பிடிச்சி குதிப்பினே
நீ எப்படி ஓடுற ட்ரெயின்ல ஏறுவ ஆ? ஏன் மேல மேல ஏறானா உன்னை உச்சி மேல ஏத்துறான் நல்லா ஏறுவேன் வா நல்லா ஏறுவேன் என்ன பாட்டமா நேத்து யாருன்னு தெரியுமா என்னப்பா பேக் அங்க ஏன் ஒரு 1/2 கிலோமீட்டர் விட்டுக்கு பேக் தடனா சபரிமலைக்கு மலை ஏற மாட்டாங்க இதுல ஓடுற ட்ரெயின்ல ஓடி நீ ஏறான் ஆகட்டும் போடா பெண்ணே ஐயா யார் இவனுடைய வேறென்னை ஐயா ஆ? எனக்கு கேக்குறீங்களே முதல்ல நீங்க யாரு ஐயா நான் யார் என்று உனக்கு தெரிய வேண்டும் அவர் தப்போல இருக்கும் ஏய் பிள்ளையார் கவுண்டரான எனக்கு தப்பு சிரிப்பாயி போச்சு உனக்கு எல்லாம் சிரிப்பாகும் சரி ஒன்றும் தப்பு இல்லடா